நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவ பலி. இனிய இறை உறவுகளுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, சிலுவை நாதர் இயேசுவின் 7 திருமொழிகளை இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். அதில் 5ஆம் திருமொழி யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் பிரிவு 28ஆம் வாக்கியம், எல்லாம் நிறைவேறிற்று என்று அறிந்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அநேகர் இந்த 5ஆம் திருமொழியை குறித்து இது ஆத்ம தாகம், இது ஆவியின் தாகம், இது தூய ஆவிக்கு நேரான தாகம் என்றெல்லாம் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த 5ஆம் திருமொழி உள்ளபடியே நேற்று இரவு பஸ்கா விருந்துக்கு பின் அந்த பஸ்கா விருந்திலும் அவரால் முழுமையாக ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனெனில் அவருக்கு அவர் சாகடிக்கப்பட போகும் நேரம் தெரியும். அப்படி உயிரை மனிதர்கள் கொன்று எடுத்து விடுகிறார்கள் என்பதை காட்டிலும் அவரே கடவுளின் கரத்திலே எந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறார் என்பது அவருக்கு தெரியும். எனவேதான் இந்த பாடுகள், இந்த பயணங்கள், இந்த கல்வாரி பாதைகள் நடத்துகிற இந்த பாடங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நன்றாய் தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த 5ஆம் திருமொழியும் 6ஆம் திருமொழியும் இணைத்து சொல்லப்பட்டாலும், ஒரு இணைப்பாக சொல்லப்பட்டாலும், இந்த 2 திருமொழிகளும் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்து போக முடியாது. ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% கடவுளாகவே இருந்தார். மனுக்குலத்தின் பாடுகளை, வலிகளை அவர் சுமந்தார் என்று சொல்லுவது பொய்யானதாக மாறிப்போகும். எனவே அவர் 100% மனிதனாகத்தான் இருந்தார். அவர் மானுட அவதாரம் எடுத்தார், மண்ணிலே மனிதனாக பிறந்தார். இந்த மண்ணில் வாழ்ந்த பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று என்பது நமக்கு தெரியும், அவருக்கு தாகம் உண்டாயிற்று என்பதும் இப்பொழுது நமக்கு தெரிகிறது. எனவே இதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் கடவுளை நோக்கி ஜெபித்தார், வேண்டுதல் செய்தார். அவர் பாவம் செய்தவர் அல்ல, ஆனால் அவர் பரிசுத்தமுள்ள கடவுளின் மகன். ஆனால் அவர் திருமுழுக்கு எடுத்தார். திருமுழுக்கு எடுத்தவர் இந்த உலகத்தில் எதற்கு அடையாளமாக அந்த திருமுழுக்கு எடுத்தார்? ஏதோ வேற்று சமயத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்குள் வருகிறவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக அவர் யூதராக பிறந்து யூத சமயத்திற்குள்ளாக முழுக்கு முனிவர் யோவானின் வழியாக கொடுக்கப்பட்ட திருமுழுக்கு எடுத்தது என்பது ஏதோ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்தப்பட்டார், மாற்றப்பட்டார், அழைக்கப்பட்டார் என்பதற்காக அல்ல. மாறாக அவர் திருமுழுக்கு எடுத்தது எதற்காக என்று சொன்னால், தன்னை முழுவதுமாக கடவுளின் திருப்பணிக்கென்று ஒப்பு கொடுப்பதற்காக. ஒப்புக்கு கொடுப்பதற்காக அல்ல, ஒப்பு கொடுப்பதற்காகவே அவர் இந்த திருமுழுக்கை எடுத்தார். அப்படி அவர் வாழ்ந்த காலங்களிலே முழுமையாக அவர் ஆண்டவருடைய இறைப்பணியை செய்தார். பட்டி தொட்டி எங்கும் திரிந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் எடுத்து சொன்னார். அநேகம் ஆயிரம் மக்கள் அவரை தேடி வருகின்ற பொழுது அவர்களுக்கான திருப்பணியை அவர் செய்து அவர்களுக்கான உடல் நலத்தை, வளத்தை, ஆரோக்கியத்தை அவர் கட்டி எழுப்பி விடுதலை வாழ்வை அவர்களுக்கு தந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நீங்களும் நானும் இப்பொழுது சிலுவையில் அவரை பார்க்கிறோம். 7 வார்த்தைகள் சொன்னார். கிபி 150ஆம் ஆண்டு டேஷியன் என்கின்ற அறிஞர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளிலே 7 வார்த்தைகள் என்பதை வடிவமைத்து தந்த ஒரு திருமறை அறிஞர். 2ஆம் நூற்றாண்டினுடைய திருச்சபை தந்தை என்று சொல்லலாம். அதே வேளையிலே இந்த 7 திருமொழியிலே இப்பொழுதும் யோவான் 3 திருமொழிகளைத்தான் படம் பிடித்து காட்டுகிறார், பதிவு செய்து வைத்திருக்கிறார். 3ஆம் திருமொழியாக அம்மாவை பார்த்து, அம்மா இதோ உம்முடைய மகன், சீடனே இதோ உன் தாய் என்கின்ற அந்த வார்த்தை. ஆனால் அதை சொன்ன யோவான் சரியாக எல்லாம் நிறைவேறிற்று முடிந்தது என்று அறிந்து தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இது ஆத்மீக தாகம், இது ஆவியின் தாகம் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு அநேக அருளுரைகள் அநேகர் ஆற்றுகிறார்கள். இது முழுக்க 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 சரீரத்திற்கான தாகம்தான் என்பதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுகளை சுமந்தார், எனக்காக துன்பங்களை சகித்தார், எனக்காக வேதனைகளை நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார் என்று நீங்களும் நானும் விசுவாசிப்பது உண்மை என்று சொன்னால், அவர் 100% சரீர பிரகாரமாக, அவர் 100% உலக பிரகாரமாக அவருக்கு உடல் ரீதியான தாகம்தான் இருந்திருக்கிறது என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எனவே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த தாகம் நீங்களும் நானும் மனமாற வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்த வாழ்க்கை என்று நாம் சொன்னாலும் நாம் நினைத்தாலும், இது முழுக்க முழுக்க நேற்று இரவு கைது செய்யப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நேற்று இரவு கைது செய்யப்பட்ட அவருக்கு இன்று காலை ஏறக்குறைய அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்னர் வரையிலும் அநேக விதமான தொடர் கஷ்டங்கள், தொடர் அலைச்சல்கள், தொடர் இழுத்தடிப்புகள், இங்கேயும் அங்கேயும் என்று அவரை அழைத்து சென்று கொண்டே ஓடிக்கொண்டிருந்த உறங்காத இரவு, ஓயாத இரவு, ஓய்ந்திருக்க முடியாத இரவு, வாழ்க்கையின் கடைசி ராத்திரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த உபத்திரவமும் மிகுந்த சஞ்சலமும் மிகுந்த பாடுகளும் மிகுந்த வேதனைகளையும் உள்ளடக்கிய ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. எனவே இந்த பாடுகளுக்கு ஊடாக கடந்து போகின்ற பொழுது, இந்த பாடுகளுக்கு ஊடாக அவர் இருந்த பொழுது, உடலில் இருந்து எந்த மனிதருக்கு இரத்தம் கசையால் அடித்து, வாரினால் அடித்து, கோலால் அடித்து, அவரை இங்கேயும் அங்கேயும் இழுத்து சென்று பாடுகளுக்கு உட்படுத்தி, உடலில் இருந்து ஒரு மனிதனுக்கு இரத்தம் வியர்வை வெளியேறினாலே அந்த வெளியேறின வியர்வைக்கு ஈடாக தண்ணீரை குடித்து அதை சமம் செய்ய வேண்டிய அவசியம் உடலுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுக்கு இரத்தம் வெளியேறுகிறது என்று சொன்னால் 2 மடங்கு 3 மடங்கு தண்ணீர் அந்த உடலுக்கு தேவை. இதோ இயேசு கிறிஸ்துவுக்கு உடலெல்லாம் காயம், உடலெல்லாம் இரத்த காயங்கள், இரத்தம் சொட்டுகிறது, இரத்தம் கொட்டுகிறது. உடலில் இருந்து ஏற்கனவே அந்த பாலை நில சூழ்நிலை வியர்வை வந்து அவருடைய உடலிலே ஒரு பெரிய தாகம் எடுத்து விட்டது. மேலும் இரத்தம் வெளியேற வெளியேற சிந்த சிந்த தாகத்தால் அவர் துடித்தார். எவ்வளவோ அந்த வலிகளை அவர் தாங்கியவராய் பொறுத்து கொண்டிருந்தார். தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, தகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, புரிந்து கொள்ள முடியாத ஒரு வேதனை. அந்த வேதனையில்தான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் கடவுளை பார்த்து சொன்னார்,
அப்படி அவர் சொன்ன அந்த வார்த்தையில் நீங்களும் நானும் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? உடனடியாக அங்கே இருந்த போர் சேவர்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சிலுவையிலே தொங்குகிறான் என்று சொன்னார். அந்த சிலுவையிலிருந்து அந்த மனிதனை யாரும் இறக்கி காப்பாற்றிவிட முடியாது. யாராகிலும் அந்த மனிதருக்காக சிலுவையை கொஞ்ச நேரம் நான் தொங்குகிறேன் என்று சொல்ல முடியாது. அந்த மனிதருக்கு வேறு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆனால் ஆகச் சிறந்த உதவியாக, மிகப்பெரிய உதவியாக, மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு மனிதன், சிலுவையில் தொங்குகிற மனிதனுக்கு ஒரு உதவியை செய்ய முடிகிறது. அதுவும் மாபெரும் உதவி என்று சொன்னால் அது என்ன தெரியுமா? அங்கே இருந்த காடியிலே தோய்த்து யூசோப்பு தண்டினாலே அந்த காடியை தோய்த்து அவர் வாயில் வைப்பது தான். அன்பானவர்களே, ஏற்கனவே இரத்தம் கிழிந்து, உடல் கிழிந்து, இரத்தம் பிழிந்து அவர் உடலில் இருந்து சொட்டி கொண்டிருக்கிறது. முகமெல்லாம் காயம், உதடெல்லாம் காயம், எங்கும் காயம் ஏற்பட்ட ஒரு நிலைமை. இந்த சூழ்நிலையில்தான் அவர் அப்படியே சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற இந்த அகோர நிலைமையில், அகோர சூழ்நிலையில் இந்த யூசோப்பு தண்டிலே எடுத்து தொட்டு அவர் உதட்டிலே, வாயிலே, நாவிலே வைக்கின்ற பொழுது அவர் இப்படி தலையை ஆட்டுகிறார். அப்பொழுது ஆங்காங்கே ஈரம் கசிந்து காய்ந்து கொண்டிருந்த அந்த இரத்தம் அங்கே அவருடைய முகத்தில், வாயை ஒட்டிய பகுதியில் பூசப்படுகிறது. அவன் மீண்டும் தருகிறான். அவர் அப்படியே அசைந்து இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது தெரியுமா? எகிப்திலே பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகின்ற பொழுது ஒரு ஆட்டை வெட்டி அதன் இரத்தத்தை எடுத்து வாசல் நிலைகளிலே பூச வேண்டுமே, அதே போன்று இப்பொழுது சிலுவை என்னும் வாசல், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வாசல் சிலுவை என்னும் ஒரு வாசல். அந்த சிலுவை என்னும் வாசல் நிலையிலே மேலே அவருடைய வாயிலே வந்து அந்த நானே உலகத்தின் வாசல் என்று சொன்னாரே, வாசல் என்று சொன்னவருடைய வாயிலே காடி வைக்கப்படுகிறது. யூசேப்பு தண்டினாலே அந்த காடி வைக்கப்படுகிறது. அதை அவர் இப்படியும் அப்படியும் தலையசைத்து அதை மறுக்கிறார். இது எதற்கு அடையாளம்? பஸ்கா பண்டிகையின் போது ஆட்டின் இரத்தத்தை கொன்று அதை பூசி, எங்கெல்லாம் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அங்கே மரண தூதன் வராமல், சாவின் தூதன் வராமல், சங்காரம் செய்யாமல் அவர்கள் காக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பின் இறைமக்களே, என் அன்பின் உறவுகளே, சிலுவை என்னும் வாசலின் வழியாகத்தான் உனக்கும் எனக்கும் ரட்சிப்பு. ஏன்? அந்த சிலுவை என்னும் வாசலின் நிலைக்காலிலே நானே உலகத்தின் வாசல் என்று சொன்னவுடைய நாவிலே, வாயிலே, உதட்டிலே இரத்தம் பூசப்படுகிறது. யாருடைய இரத்தம்? நமக்காக பலியானாரே, அவரின் இரத்தமே பூசப்படுகிறது. இதுவரை அவருடைய உடலில் இருந்து இரத்தம் சொட்டி கொண்டிருந்தது, பூசப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த நிகழ்வு பூசப்படுகிறது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசுவின் வாயிலே, உதட்டிலே, நாவிலே அவர் மறுக்கின்ற பொழுது இரத்தம் பூசப்பட்டவராய் அவர் சிலுவையில் தொங்கினார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த வழி, நான் பயணிக்கிற இந்த பாதை, நான் செல்லுகின்ற இந்த வழியை மறந்து ஒரு போதைப் பொருளை, காடியை வாங்கி ஒரு வழியற்ற சூழ்நிலைக்குள்ளாக என்னை மாற்றிக்கொண்டு இதிலே இருந்து நான் கடந்து போக விரும்பவில்லை. நான் இந்த வழியை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த துயரத்தை சகிக்கிறேன். இது எனக்குள் நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒன்றுதான் என்பதை உலகத்திற்கு சொல்லுவதாகத்தான் இந்த காட்சி, இந்த நிகழ்வு இருக்கிறது. அதிலே வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் ஆழம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. என் எலும்புகள் கழன்றன. எலும்புகள் எப்பொழுது கழலும்? என் இருதயம் என் குடல்களுக்கு நடுவே மெழுகை போன்று உருகி ஊத்தின. வயிற்றிலே, குடலிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு புண்ணு வந்து விட்டால்
அல்சர் என்று சொல்லுகிறார். அல்சர் வந்தாலே வயிறு மிகுந்த வேதனையை உண்டு பண்ணுகிறது, வலியை உண்டு பண்ணுகிறது. மருத்துவத்தில் போகிறோம், மருந்து எடுத்துக்கொள்கிறோம், மாத்திரை எடுத்துக்கொள்கிறோம், பல்வேறு விதமான உயர் ரகமான டானிக்குகளை எடுத்துக்கொள்கிறோம். எப்படியாகிலும் இவைகளிலிருந்து நான் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து படுகின்ற பாட்டை புலம்பல் தீர்க்க தரிசனமாக எழுந்துகின்ற பொழுதே எரேமியாவின் புலம்பலிலே, எரேமியாவே, என் இருதயம் மெழுகை போன்று குடல்களுக்கு நடுவே உருகி ஊத்துகின்றது. ஒரு மெழுகை எடுத்து, மென்மையான குடல்களிலே மெழுகை எடுத்து நம் கரம் மீது சொட்டு சொட்டாக விட்டாலே ஐயோ என்று பதறி போகிறோம். கையில் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் என்ற உடனே சாட்டை வட்டமாக கட்டி அதற்குள் நுழைத்து கையில் மெழுகு பட்டுவிடக்கூடாது என்று நீங்களும் நானும் நினைக்கிறோம். ஆனால் இந்த தாகம் தாகம் என்று சொல்லுவதற்கு முன்பதாக அவருடைய உடல், என்னுடைய எலும்புகள், கட்டுகள் அவிழ்ந்து போகின்றன. ஒவ்வொரு பூட்டுகளும் ஒவ்வொன்றோடு இணைந்திருக்கிறது. அது இணைந்திருக்கிறது, அது ஒன்றாக செயல்பட வேண்டும். அது தன் அச்சிலிருந்து கழலக்கூடாது என்று சொன்னால் இந்த எலும்பில் இருக்கக்கூடிய இந்த மாய்ஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்ளே இருக்கிற அந்த திரவம் சரியான நிலையில் இருக்க வேண்டும். அது சரியாக இருந்தால்தான் அந்த பூட்டுகள் கழலாமல் இருக்கும், கழன்று போகாமல், ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் கழன்று போகாமல் இருக்கும். இவருடைய எலும்புகள் கழன்று போகிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் எலும்பிலே ஈரப்பதம் இல்லை. குடல்களின் நடுவே என் இருதயம் மெழுகை போன்று உருகி ஊத்துகிறது. அத்தனை கொடூரமான ஒரு சூழ்நிலை. நீரற்ற நிலையில் வயிறு பத்தி எரிகின்றது. அது எப்படிப்பட்ட கொடூர தன்மையில் எரிகிறது என்பதனுடைய ஒரு வழிகாட்டும் உருவகமாகத்தான் இது இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவர் இப்பொழுது சிலுவையில் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பின் இறை உறவுகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பல்வேறு விதமான தாகங்கள் இருக்கலாம், பல தாகங்கள் இருக்கலாம், பல்வேறு விதமான சூழ்நிலைகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தாங்கி போகக்கூடிய, எல்லாவற்றையும் தாங்கி நாம் பயணிக்கக்கூடிய அந்த பாதை உங்களுக்கும் எனக்கும் அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. தாகம், இது ஆத்மீக தாகம், ஆவியின் தாகம், ஆன்ம தாகம் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை நாம் கேள்விக்குறியாக்கிவிடக்கூடாது. இந்த தாகம் 100க்கு 100 சரீரத்தினில் உண்டான தாகம். ஆனால் அந்த தாகத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார், அந்த வழியை ஏற்றுக்கொண்டார், அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார், துயரத்தை ஏற்றுக்கொண்டார். அதை தவிர்த்து விட்டு போக வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. வட ஆப்பிரிக்காவிலே தண்ணீரை குடும்பத்திற்கு சமைப்பதற்கு எடுத்து வருவதற்காகவே த வாட்டர் வைஃப்ஸ் என்று, தண்ணீர் மனைவிகள் என்று மனைவிகளை கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். ஏன்? வெகு தூரத்தில் அந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே தண்ணீர், வட ஆப்பிரிக்கா தேசத்திலே தண்ணீர் இருக்கும். ஒரு நபர் காலையில் சென்றால் 4 குடத்தை தண்ணீரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து சேர சரியாய் 6 மணி நேரம், 8 மணி நேரம் ஆகும். இன்னொரு 4 குடத்தை தண்ணீரை சுமந்து வர வேண்டும் என்று சொன்னால் அதே 6 மணி நேரம், 8 மணி நேரம். தண்ணீருக்காகவே தண்ணீர் தவிப்பு, தவணம் மிக கொடூரமானது, மிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. எனவேதான் அவர்கள் இதற்கென்று தனியாக மனைவியை திருமணம் செய்து கொண்டு அவர் தண்ணீரை சுமந்து வருவதற்காகவே பயன்படுத்தப்படுகின்ற மனைவியாக நார்த் ஆப்பிரிக்கா என்னும் தேசத்தின் நிலப்பரப்பில் இருக்கிறார். இந்த உலகம் தண்ணீர், அடுத்து ஒரு உலகப் போர் வருகிறது என்று சொன்னால் அது தண்ணீருக்காக வரும் என்று சொல்லுகிறார். தண்ணீருக்காக. ஆகார் தன் பிள்ளை தண்ணீர் இல்லாமல் சாவதை நான் காண மாட்டேன், தண்ணீர் இல்லாமல் போனால் சாவு வந்துவிடும். இது ஆகார் கடவுளிடத்தில் முறையிட்டார். அப்பொழுதே கடவுள்
அவர் கண்களை திறந்து தண்ணீர் இருக்கிறது பார் என்று காண்பித்தார். பாலை நிலத்தில் பயணத்தில் வந்த பொழுது இஸ்ராயேல் மக்கள் என்ன புலம்பினார்கள்? எகிப்திலே எங்களுக்கு கல்லறை இல்லை என்றா எங்களை கொண்டு வந்து இங்கே சாகடிக்கிறாய், குடிப்பதற்கு நீர் இல்லையே என்று அவரோடு போராடின போராட்டக்காரர்களாக இஸ்ராயேல் மக்கள் இருந்தார். அவர்களுக்கும் தண்ணீரை தந்தார். கண்மலையாம் கிறிஸ்து அவர்களோடு கூட போகின்ற இடங்களெல்லாம் நீராய் வந்தார். தண்ணீர் வாழ்க்கையில் அவசியம். அந்த தண்ணீருக்காக நாம் இந்த நாளில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் சில நேரத்தில் தண்ணீரின் முக்கியத்துவம் தெரியாமல் பெட்ரோல் பால் ஒழுகாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு லாரி ஓட்டுகின்ற தண்ணீரை கொண்டு வந்து வியாபாரம் செய்கிறவர்கள். தண்ணீர் இன்றைக்கு வியாபாரமாகிவிட்டது. குளங்கள் எல்லாம் வீடு கட்டப்பட்டது, ஏரிகள் எல்லாம் வீடுகளாக்கப்பட்டது, கல்லூரிகள் நிறுவனங்களாக்கப்பட்டது, நீர்வழி தடங்களெல்லாம் கபலீகரம் செய்யப்பட்டு பணம் படைத்தோரனுடைய பரவச வாழ்க்கைக்கான பூங்காக்களாக மாறிப்போனது. நீர்வழி தடங்கள் இல்லை, ஆறுகள் இல்லை. பாலாறு என்று சொல்லுகிறார்கள், அது பாழுமாறாக இருக்கிறது. முள்காடு நிறைந்திருக்கிறது. சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இருக்கிறது. ஆறுகள் எல்லாம் நீரில்லாத ஆறுகளாக இருக்கிறது. ஆனால் கடந்த 10-15 ஆண்டு காலமாக தண்ணீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், கட்டாயம். என்ன கொடூரம்! பேஸ்டிலே உப்பு என்கிறார்கள். உப்பு உணவிலே போடப்பட வேண்டும், ஆனால் பேஸ்டில் உப்பு என்கிறார்கள். சோப்பிலே பால் என்கிறார்கள், சோப்பிலே பாதாம் பருப்பு என்கிறார்கள், சோப்பிலே பப்பாளி என்கிறார்கள், குளிக்கிற சோப்பிலே. இவைகளெல்லாம் நாம் உணவருந்த வேண்டியவைகள். இவைகள் இன்றைக்கு சோப்பிலே போடுகிறார்கள். எத்தனை கொடூரம்! இது போன்றெல்லாம் இன்றைக்கு ஷாம்பிலே முட்டை புரோட்டீன் என்கிறார்கள். புரோட்டீன் மனிதன் சாப்பிட வேண்டும், முட்டை மனிதன் சாப்பிட வேண்டும். ஆனால் அதை ஷாம்பிலே போடுகிறார். புரோட்டீன் ஷாம்பு, மில்க் சோப்பு, பாதாம் சோப்பு, பப்பாயா சோப்பு. இது போன்ற கொடூரமான நிலைகள் இன்றைக்கு மாறிப்போய் குடிக்கின்ற நீர், ஒரு காலத்தில் யார் வந்து குடிக்க நீர் கேட்டாலும் தருவார்கள். இன்றைக்கு அந்த நீர் 20க்கும் 50க்கும் 100க்கும் டாடா கம்பெனி என்கிறார்கள், கின்லே என்கிறார்கள், பிஸ்லரி என்கிறார்கள். குடிக்கின்ற நீர் விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். இவைகளெல்லாம் கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் கட்டமைப்பை கேள்வி எழுப்ப வேண்டியவர்களாக, கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு இறை உறவுகளே, ஐயம் தொலைக்காட்சியின் வழியாக இந்த சிலுவை தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னதை, அது ஆன்மீக புரிதல், ஆத்மீக புரிதல் என்று தவறான புரிதலை உள்ளத்தில் வைத்து கொள்ளாமல், சரீரத்திலே அந்த துன்பத்தை சகித்தவரால் அந்த தாங்க முடியாமல் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இவைகளெல்லாம் முடிந்து போனது, நிறைவேறிவிட்டது என்று, எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்ல தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். எனவே தாகமாக இருக்கும் கடவுளின் தாகம் ஒருவேளை நீங்களும் நானும் கூட அவர் செய்த அதே திருப்பணியை, அவர் பயணித்த அதே பாடுகளின் பாதையை, அவர் பயணித்த அதே பாடுகளின் பாதைகள் நடத்தும் பாடங்கள் என்பதை மனதிலே நிறுத்தியவராக எண்ணி பார்க்க கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். எல்லாம் வல்ல கடவுள் நம்மை ஆசீர்வதித்து காத்துவை நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடுவோம், கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள், 7 திருமொழிகளை, 5வது திருமொழிகளை நாங்கள் தியானித்தோம். ஏன் உமக்கு தாகம்? எதற்கு உமக்கு தாகம்? இன்றைக்கு இந்த தாகம், இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது? இதற்கு எங்களுக்கான அறைகூவல் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்தோம். சிந்தித்ததை செயல்படுத்தும் அருள் தாரும்.
காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்த ஐயம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும், இதை தொலைக்காட்சியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்பத் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.